இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஓகே, ஒரு பெரியவரும் ஒரு ஏழை பக்தர், கடவுள் 2 பேரும் கடவுள் பக்தர். நமக்கு ஏன் ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்றத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பெரியவர் ஒருவர் இருந்தார். அவருக்கு அடிக்கடி கடவுள் தரிசனம் கொடுப்பதுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு செல்வார். ஒரு நாள் பெரியவரை தேடி வந்த ஏழை பக்தர் ஒருவர், நீங்கள் அடிக்கடி கடவுளிடம் பேசிகிட்டு இருக்கீங்களே, எனக்காக ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்டு சொல்லக்கூடாதா என்று கேட்டார். என்ன கேட்கணும் சொல்லுப்பா, நான் கேட்டு சொல்கிறேன் என்றார் பெரியவர். கடவுள் ஏன் எனக்கு பார்த்து பார்த்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக கொடுத்துக்கிட்டு இருக்கார் என கேட்டு சொல்லுங்கள். இவ்வளவுக்கும் நான் தினமும் அவரைத்தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பூஜையும் செய்து வருகிறேன். இருக்கிற கஷ்டம் போதாது என்று நேற்று என் சின்ன குடிசையும் இடிந்து விட்டது. தங்க கூட இடமில்லாமல் தவிக்கிறேன். நான் என்ன அப்படி தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னார். கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் பெரியவரை பார்க்க வந்தார் ஏழை. கடவுள் ஏழை பக்தர் சொன்ன விஷயத்தை கேட்டு வைத்திருந்தார் பெரியவர். இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னார். என்ன செய்யணும்? ஒரு செங்கல் வேண்டும் என்றார். உடனே பக்கத்து டவுனுக்கு போனார் பெரியவர். அதாவது இது கடவுள் பெரியவர் கடவுள்கிட்ட கேட்டும்போது கடவுள் சொன்ன அவருக்கு ஒரு ஒர்க்கு, அந்த ஒர்க்கை அவர் செய்கிறார். பெரியவர் பக்கத்து டவுனுக்கு போயிட்டு ஒரு கல்லை எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக தேடுறார். அங்கே எல்லாம் பெரிய பெரிய கட்டடமாக இருக்குது. அதுலேருந்து ஒரு செங்கலை கூட எடுக்க மனசே வரல. இன்னும் சிறிது நேரம் சென்றதும் அங்கே பாதி இடிந்த நிலையில் ஒரு வீடு இருந்தது. அதிலிருந்து ஒரு செங்கலை பிடித்து இழுக்க மீதி கட்டடம் பொலபொலன்னு இடிந்து விழுந்து விட்டது. இது பற்றி கவலைப்படாமல் செங்கலை எடுத்து வந்து கடவுளிடம் கொடுத்தார் பெரியவர். இந்த கல்லை எங்கேருந்து எடுத்துட்டு வந்த என்று கேட்டார் கடவுள். ஒரு பழைய வீட்டிலிருந்து எடுத்து வந்தேன்னார். ஏன் அங்கேருந்து பெரிய கட்டடங்களில் இருந்து எடுக்கல என்று கேட்டார். அவை நல்ல கட்டடமாக இருந்தது, அதிலிருந்து எடுத்தால் அதன் அழகு கெட்டுவிடும். பழைய வீட்டிலிருந்து எடுத்தது நல்லதாக போனது. இப்போது அங்கே புது வீடு கட்டிடுவாங்க என்றார். நான் அந்த பக்தனுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக கொடுத்ததும் இதே காரணத்தால் தான். அவனுக்கு வைராகியம் அதிகரிப்பதற்காக இப்படி செய்கிறேன். கஷ்டங்களை அதிகரிக்க அதிகரிக்க அவன் புது மனுஷனாக மாறிவிடுவார் என விளக்கம் கொடுத்தார் கடவுள். இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, துன்பத்தை கண்டு துவண்டு போகக்கூடாது. துன்பம் வரும்போது நமக்கு மன உறுதி அதிகரிக்கும். கஷ்டப்படக்கூடாது. அந்த மன உறுதியை துணையாக வச்சுட்டு நாம் புது மனுஷனாக மாறிட முடியும். அதனால தான் கடவுள் நமக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கஷ்டத்தை எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம், நிறைய தாண்டி வரத்துக்கு தோணுது இல்லையா? அதுதான் நம்மளை மேலே மேலே அதை தாண்டி எடுத்துகிட்டு வரதுக்காக தான் நமக்கு அந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்குறாரு. ஓகே, தேங்க்யூ, பாய்.